மக்களே, ஜப்பானில் நடந்த ஒரு நூதன மோசடி உங்களுக்கு எவிடன்ஸோடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் வந்து அசகுசா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. அங்கே வந்து கேரளாவை சேர்ந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக போயிருக்கிறார். போய் சாப்பிடும்போது அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நான் வந்து ஜப்பானுக்கு புதுசு, என்கிட்ட ஜாப்பனீஸ் எண்ணு வந்து இல்லை, என்கிட்ட ஐஎன்ஆராக இருக்குது, உங்களுக்கு நான் ஜிபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் இந்த இமேஜில் பார்க்குறீங்க பாருங்கள். அவர் வந்து 20,000 ஜப்பானி எண் வந்து கேட்டிருக்கிறாரு. கடையில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து தொழிலாளிகள், வேலை பார்க்குறவங்க, பாவம் ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு வேலை பார்க்குறவங்க, ரொம்ப குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்து கஷ்டப்படுறவங்க. அவங்கக்கிட்ட வந்து இதை கேட்டவுடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மனிதாபிமான அடிப்படையில் சரி இந்தாங்க 20,000 ஜப்பானி எண் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா, ₹1 வந்து இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி அனுப்பியிருக்கிறாரு. கன்ஃபார்மாக ₹1 வந்ததுக்கப்புறமா மிச்சம் போடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. 14,999 வந்து அடுத்தது என்ன பண்ணுங்க, அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டுறாரு 14,999 போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் என்னன்னா, அங்கே இருக்கிறவங்களும் ரிசீவ் ஆகலை. அப்போ என்ன சொல்லியிருக்காரு, இல்லைங்க டெக்னிக்கல் பிரச்சனையாக இருக்கும், என் நம்பரை கொடுக்குறேன், நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா காசு வரலன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் ஆள் வந்து அப்ஸ்கண்டட். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குதுங்க. உண்மையிலே சொல்லணும்னா, இப்போ என்ன மாதிரியான ஒரு ஆள் கையில் காசு இல்லைன்னா இந்த மாதிரியான இடங்களில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம கேட்குறோம், அவங்களும் உதவி பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது யார் உதவி பண்ணுவா அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப ஒரு மன வருத்தம் கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் ஜப்பானில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்கேமும் வந்து வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க.